நெறைய பேரு என்ன நெனைக்கிறாங்கன்னா, டயபெட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா பிளட் டெஸ்ட் எடுத்தா தான் தெரியும்னு. நம்ம வாழ்க்கையில எல்லாரும் அவ்ளோ பிஸியா ஓடிக்கிட்டே இருப்போம். அதனால பெரிய பிரச்சனை ஏதாவது வந்ததுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் எடுக்கணும்னு நெனைப்போம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம உடம்பு ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. எந்த நோயும் திடீர்னு ஒரே நாள்ல வராது. அதுக்கு முன்னாடியே உடம்பு நெறைய சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுலயும் ஹை பிளட் சுகர் வர ஆரம்பிச்சா, அதோட ஆரம்ப அறிகுறிகள் முதல்ல நம்ம கால்கள்ல தான் தெரியும்னு டாக்டர் சொல்றாங்க. உடம்புல சுகர் லெவல் அதிகமா போக ஆரம்பிச்சா, அதோட முதல் பாதிப்பு நரம்புகளுக்கும், பிளட் சர்க்குலேஷனுக்கும் தான் வரும். நம்ம கால்கள் இதயத்திலிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறதால, ரத்த ஓட்ட பிரச்சனையும், நரம்பு பாதிப்பும் முதல்ல அங்க தான் ஆரம்பிக்கும். அதனால கால்ல சில்லுன்னு உணர்வு இல்லாம போவது, எரிச்சல், வீக்கம், காயம் ஆற தாமதமாவது மாதிரி விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதனால இன்னையிலேருந்து ஒரு சின்ன டெய்லி ஹேபிட் வச்சுக்கோங்க. தினமும் வெறும் ஒரு 30 செகண்ட் மட்டும் உங்க கால்கள கவனமா பாருங்க. ஆமாங்க, வெறும் 30 செகண்ட். அப்படி பார்த்தாலே இந்த ஆரம்ப அறிகுறிகள சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும். டயபெட்டிஸ் ஒரு பெரிய பிரச்சனையா மாறுவதையும் தடுக்க முடியும். அப்படின்னா வாங்க, உங்க உடம்புல சுகர் அதிகமா இருக்குன்னா, கத்தி கத்தி சொல்லக்கூடிய கால்கள்ல தெரியும் 9 முக்கியமான அறிகுறிகள இப்ப பார்ப்போம். முதலாவது அறிகுறி சொல்லலாமா? கால்ல சில்லுன்னு உணர்வு, இல்லாட்டி மரத்த மாதிரி ஆகிவிடுவது. உங்க கால்ல அடிக்கடி எறும்பு ஊர்ற மாதிரி இருக்கா? நெறைய பேரு இத நீண்ட நேரம் ஒரே மாதிரி உட்கார்ந்ததாலோ, கால்ல அழுத்தம் வந்ததாலோ இருக்கும்னு நெனைப்பாங்க. சில நேரம் அது உண்மையாவே இருக்கலாம். ஆனா அடிக்கடி இப்படியே நடந்துக்கிட்டே இருந்தா, அது நரம்பு பாதிப்பு ஆரம்பிக்குது என்பதற்கான நேரடி சிக்னல் ஆகலாம். இத மெடிக்கல் மொழியில இத பெரிஃபெரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ்ல ரத்தத்துல இருக்கும் அதிகமான சுகர் நம்ம நரம்புகள்ல வெளிப்புற பாதுகாப்பு படலத்தை மெதுவா சேதப்படுத்த ஆரம்பிக்கும். ஒரு வயர் மேல இருக்கிற பாதுகாப்பு கவர் கிழிஞ்சா எப்படி இருக்கும் தெரியும்ல? அதே மாதிரி தாங்க. அதனால தான் கால்ல சில்லுன்னு உணர்வு, மரத்த மாதிரி ஆகிவிடுவது மாதிரி பிரச்சனைகள் வரும். இதிலிருந்து தப்பிக்க என்ன செய்யணும்? தினமும் 20லிருந்து 30 நிமிஷம் வரை நடக்கிற பழக்கம் வைங்க. அதனால கால்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். அதே நேரம் இனிப்ப கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சுடுங்க. 2வது அறிகுறி சொல்லட்டுமா? கால்ல எரிச்சல் இல்லாட்டி அதிக சூடு உணர்வு. இது ரொம்ப காமனா வரும் ஒரு அறிகுறி தான். ஆனா நெறைய பேரு இத சாதாரணம்னு விட்டுடுவாங்க. கால்ல அடிப்பகுதியில வரும் எரிச்சல வெயிலு, சோர்வு இல்லாட்டி நாள் முழுக்க வேலை செய்றதால வந்திருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா கவனிங்க, குறிப்பா இரவு நேரத்துல இந்த எரிச்சல் அதிகமா இருந்தா, அது டயாபெட்டிக் நியூரோபதியின் ஆரம்ப அறிகுறி ஆகலாம். உடம்புல சுகர் அதிகமா இருந்தா, கால்ல இருக்கிற நரம்புகள் பாதிக்கப்படும். அப்போ அவங்க மூளைக்கு தவறான சிக்னல் அனுப்ப ஆரம்பிக்கும். அதனால வெளியில எந்த சூடும் இல்லாத நேரத்துல கூட காலின் அடிப்பகுதி எரியிற மாதிரி இருக்கும். இதற்காக என்ன செய்யலாம்? ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிங்க. அதனால உடம்புல இருக்கும் கழிவுகள் வெளியேறும். அதே நேரம் நார்ச்சத்து நிறைந்த சாப்பாடு சாப்பிட ஆரம்பிங்க. 3வது அறிகுறி சொல்லட்டுமா? காயங்கள் சீக்கிரம் ஆறாம இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். செருப்பு கடிச்சதால சின்ன காயம் வந்திருக்கும். 2 நாள்ல சரியாகிடும் நெறைய பேரு அலட்சியப்படுத்திருவாங்க. ஆனா சின்ன காயம், புண்ணு இல்லாட்டி பிளவு பல வாரங்களாகியும் ஆறல அப்படின்னா, அது ஆபத்தான சிக்னல் தான். ஏன்னா, டயபெட்டிஸ் வந்தா உடம்போட காயம் ஆற்றும் திறன் மெதுவாகிடுங்க. அதிகமான சுகர் காரணமா இரத்த நாளங்கள் சுருங்கிடும். அதனால ஆக்ஸிஜனும் தேவையான சத்துக்களும் அந்த காயம் இருக்கும் இடத்துக்கு சரியா போகாது. அதனால தினமும் குளிக்கும்போது இல்லாட்டி தூங்க போறதுக்கு முன்னாடி கால்களை கவனமா பாருங்க. விரல்களுக்கு நடுவுல கூட சரி பார்த்துக்கோங்க. சின்ன காயமா இருந்தாலும் உடனே சுத்தம் பண்ணி மருந்து போடுங்க. சரி, 4வது அறிகுறி போலாம். கால்களின் தோல் நிறம் மாறுறது தான். கால்கள் கருப்பா மாறுது, இல்லாட்டி சிவப்பா மாறுது. நெறைய பேர் அத வெயில்ல அல்லது டைட் ஷூ காரணம்னு நினைப்பாங்க. ஆனா சில நேரம் அது ரத்த ஓட்டம் சரியில்லை என்பதற்கான நேரடி சிக்னல் தாங்க. தொடர்ந்து சுகர் அதிகமா இருந்தா ரத்த ஓட்டம் மோசமா பாதிக்கப்படும். அப்ப கால்களுக்கு தேவையான ஆக்ஸிஜன் கிடைக்காது. அதனால தோல் சிவப்பு, இல்லாட்டி நீலம், இல்லாட்டி கருமை கலந்த நிறத்துல மாற ஆரம்பிக்கும். அதனால இத புறக்கணிக்காதீங்க. தினமும் லேசான உடற்பயிற்சி, ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. அதனால கால்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். வீடியோ தொடர்ந்து போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்விங்க. நீங்க உண்மையாவே உங்க உடல்நலத்தை கவனிக்கிறவங்களா? இன்னையிலேருந்து தினமும் ஒரு 30 செகண்ட் உங்க கால்கள கவனமா பார்க்க போறேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்றீங்களா?
கீழே கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கும் லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரி, இப்போ 5வது அறிகுறி போகலாம். கால்களில் தோல் ரொம்ப உலர்ந்து போவது. இதையும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரணமாக ட்ரை ஸ்கின் இல்லாட்டி குளிர்கால பிரச்சனைன்னு நினைப்பாங்க. ஆனால் எந்த சீசனும் இல்லாத நேரத்தில் கூட காலின் தோல் உரிகிற மாதிரி இருந்தால், பாதங்கள் ரொம்ப மோசமாக வெடிச்சா, அது நரம்பு பாதிப்புக்கும் இரத்த ஓட்ட குறைவுக்கும் அறிகுறி ஆகலாம். டயபெட்டிஸ் நம்ம உடம்புல வியர்வை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்துகிற நரம்புகளையும் பாதிக்கும். அதனால தோல் ரொம்ப உலர்ந்து போயிடும். அதனால தினமும் நல்ல க்ரீம் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் தடவுங்க. ஆனால் விரல்களுக்கு நடுவில் க்ரீம் போடாதீங்க. அதே நேரம் தண்ணீர் நிறைய குடிங்க. 6வது அறிகுறி சொல்லட்டுமா? கால்களும் மற்றும் கணுக்கால்களில் வீக்கம் ஆகிறது. நாள் முழுக்க நின்னதாலோ இல்லை உட்கார்ந்ததாலோ சில நேரம் கால்கள் வீங்கலாம். அது சாதாரணம்தான். ஆனால் தொடர்ந்து வீக்கம் இருந்தால், சாக்ஸ் போட்ட இடத்துல ஆழமான மார்க் வந்தால், அது இரத்த ஓட்ட பிரச்சனை இல்லாட்டி கிட்னி பிரச்சனைன்னு அறிகுறி ஆகலாம். ஹை பிளட் சுகர் நம்ம உடம்புல தண்ணீர் சமநிலையையும் கிட்னியின் வேலைகளையும் பாதிக்கும். அதனால் தண்ணீர் கால்களில் தேங்க ஆரம்பிக்கும். ரெஸ்ட் எடுக்கும்போது கால்களுக்கு கீழே தலையெண்ணெய் வச்சுக்கோங்க. அதனால கால்கள் இதயத்தை விட கொஞ்சம் உயரமாக இருக்கும். அதே மாதிரி உப்பையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சரி, 7வது அறிகுறி பார்க்கலாமா? காரணமே இல்லாமல் கால் வலிக்கும். வயசு ஆகிறனால தான், அதிகமாக நடந்ததால தான் நிறைய பேர் இதை சாதாரணம்னு எடுத்துக்குவாங்க. ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் தொடர்ந்து கால்வலி இருந்தால் அது நரம்பு பாதிப்பு இல்லாட்டி உடலுக்குள்ள அலர்ஜியின் அறிகுறி ஆகலாம். நீண்ட நாட்களாக சுகர் அதிகமாக இருந்தால் நரம்புகளில் வீக்கம் வரும். அதனால் ஊசி குத்துற மாதிரி இல்லாட்டி கரண்ட் அடிக்கிற மாதிரி வலி வரும். தினமும் காலை லேசான ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கால்களுக்கு மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள். 8வது அறிகுறி சொல்லட்டுமா? அடிக்கடி கால் தசைகள் இழுக்கும் பிரச்சனை. நடுராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு காலில் நரம்பு இழுக்கிற மாதிரி ஆகுதா? நிறைய பேர் இதை கால்சியம் குறைவு இல்லாட்டி சோர்வு காரணம்னு நினைப்பாங்க. ஆனால் இது இரத்த ஓட்டம் சரியில்லை என்பதற்கான பெரிய சிக்னல் ஆகலாம். டயபெட்டிஸ் வந்தால் இரத்த நாளங்கள் கடினமாக மாறுங்க. அதனால என்னாகும்? இரத்த ஓட்டம் மெதுவாகிடும். அப்போது தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. அதனால் திடீர்னு கிராம்ப்ஸ் வரும். அதனால் மெக்னீஷியம், பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்க. வாழைப்பழம், கீரை வகைகள், சியா சீட்ஸ், நட்ஸ் மாதிரி விஷயங்களையும் டயட்டில் சேர்த்துக்கோங்க. சரி, 9வது மற்றும் கடைசி அறிகுறி. கால்கள் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கிறது. குளிர்காலத்தில் கால்கள் குளிர்ச்சியாக இருப்பது சாதாரணம்தான். ஆனால் வெயில் காலத்தில் கூட அல்லது போர்வைக்குள்ளே இருந்தாலுமே கால்கள் எப்போதும் குளிர்ச்சியாக இருந்தால் அது இரத்த ஓட்டம் பலவீனமாக இருக்கிறதுக்கான அறிகுறி. டயபெட்டிஸ் வந்தால் இரத்த நாளங்கள் சுருங்கவோ இல்லை அடைப்பு ஏற்படவோ செய்யும். அதனால் சூடான ரத்தம் கால்களின் கடைசி பகுதி வரை சரியாக போகாதுங்க. அதனால தான் தினமும் ஒரு குறைஞ்சது 30 நிமிஷம் வேகமாக நடக்கிற பழக்கம் வைங்க. நண்பர்களே, நம்ம உடம்பு ரொம்ப அற்புதமான மெஷின் தெரியுங்களா? எந்த பிரச்சனை வந்தாலும் அது முன்னாடியே சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நாம் அந்த சிக்னலை கவனிக்கணும். அதை தான் மறந்துடுறோம். உங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ இந்த அறிகுறிகள் இருந்தால் தயவு செய்து அலட்சியம் பண்ணாதீங்க. எனக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. டாக்டர்கிட்ட ஆலோசனை வாங்குங்க. சரியான நேரத்தில் சுகர் செக் பண்ணிக்கிட்டு நல்ல உணவு, உடற்பயிற்சி, மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை மாதிரி நல்ல பழக்கங்களை பின்பற்றினா டயபெட்டிஸை மட்டும் இல்லைங்க, அதனால் வரக்கூடிய பெரிய பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம டெய்லி ஆன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் இது போல் ஆரோக்கிய தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க,